ராகவன் அரசுக்கு என்னாச்சு? இப்போ திடீர்னு நீங்களே சொல்றீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து போஸ்டர் ஓட்டணும் தான் வரணுன்றீங்க. அது எந்த கட்சிக்கு போஸ்டர் ஓட்டணும் வரணும்? எந்த கட்சியில் போஸ்டர் ஓட்டுறவனுக்கு பதவி கொடுக்குறாங்க? ராகவா லாரன்ஸ் பதில் ராகவா வதந்தி. வதந்தியை தான் நீங்கள் பறிப்பு விடுறீங்க. இப்போ தேவையில்லாத இது ஒரு பத்திரிகை செய்தி. இது அவங்க மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறந்ததோ அல்லது ஆதரவு இல்லாமல் பிறந்ததோ அசிங்கம் கிடையாது. அவங்களுக்குலாம் நான் இதெல்லாம் நான் செய்கிறேன், அதனால நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் நீங்கள் வரணுன்னா வந்துடுங்க. அதே மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை பேசு பொருளாக்கி மக்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ வேலைகள் இருக்குது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ யோசனை ராத்திரிலாம் யோசனையாக இருக்குது. ராகவன் அரசியலுக்கு வந்து நம்மளை காப்பாற்றுவாரா? மக்கள் வந்து தேவையில்லாமல் இவரே வந்து ஒரு கருத்து கேட்டு அதுக்கப்புறம் அது பதில் சொல்லுவாங்களா? சும்மா பேச வைக்கிறது. அப்போதான் எனக்கு என்ன வந்து விளம்பர வெறி இப்படிலாம் இருக்கக்கூடாது. விளம்பர வெறி தான். அவர்கள் வந்துட்டாங்க, நிறைய நடிகர்கள் வந்து அரசியலுக்கு போகிறாங்க. ராகவா லாரன்ஸ் கூட மக்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இதுல இருந்து எப்படி அஜித் மட்டும் தப்பிச்சார் சார்? அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லையா? இதுதான் தெளிந்த நல்ல கேள்வி. இது உள்ளபடியே சொல்கிறேங்க. உள்ளபடியே வந்து அஜித் வரணும்னு நினச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அதிமுக அஜித் கிட்ட இருந்திருப்போம். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சேகுவேரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். அரசியலில் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வந்துட்டு சாதனை புரியலாம் அப்படின்ற ஒரு கட்டம் இருக்குது. ஜனநாயக நாடு யார் வேணாலும் வரலாம். குறிப்பாக இப்போ திரு ராகவா லாரன்ஸ் அவருடைய பேச்சு தான் வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது. திருச்சி கிழக்கில் தான் போட்டியிட போவதாக முன்னாடி ஒரு ரூமர் வந்துச்சு, ஆனால் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலே நடப்பது என்ன? திருச்சி கிழக்கில் அவர் போட்டிடுறாரா இல்லையா? அரசியலுக்கு வராரா? யார் முதல்ல நான் பார்த்தேன், இப்போ கூட பார்த்தேன், ராகவா லாரன்ஸோட மொத்த ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தேன். உனக்கு என்ன பிரச்சனை? ராகவா லாரன்ஸுக்கு என்ன பிரச்சனை? அரசியலுக்கு நான் என்ன சொன்னேன்? நீங்கள் இப்போ அவரே சொன்னார் வர்றேன்னு சொன்னார். திருச்சி கிழக்கில் போட்டின்னு சொன்னது யார் சொன்னது? வரணுமான்னு சொல்லிட்டு வந்து அம்மா கிட்ட கேட்டால் அம்மா சொல்லிட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. மக்களும் அவரே சொன்னார். மக்கள்லாம் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கல்ல எல்லாரும் வாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, வர வேண்டியது தானே. முதல்ல வந்து யார் திருச்சி கிழக்கில் வந்து இவருக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னது? எந்த கட்சியும் சொல்லவே இல்லை. யார் வந்து இந்த செய்தியை வெளியிட்டது? யாரும் வெளியிட இவரே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து செட் பண்ணி ஒரு ரூமரை கிளப்பி போட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரே வந்து பத்திரிகை சந்திச்சு நான் கேட்டிங்கன்னா நான் மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இவரே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு சந்திப்பை போட்டு கேட்டால் மக்கள்லாம் கமெண்ட்டில் வந்து வாங்கன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, வந்துட்டு போக வேண்டியதானே, வாங்க. மக்களுக்கு அப்படி கெஞ்சி கதறணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஐயா நீங்க ஆட்சிக்கு நானும் பார்க்குறேன். இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். என்னது இது? என்ன ஆச்சு? ராகவன் அரசுக்கு என்ன ஆச்சு? இப்போ திடீர்னு நீங்களே சொல்றீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து போஸ்டர் ஓட்டணும் தான் வரணுன்றீங்க. அது எந்த கட்சிக்கு போஸ்டர் ஓட்டணும் வரணும்? எந்த கட்சியில் போஸ்டர் ஓட்டுறவனுக்கு பதவி கொடுக்குறாங்க? திருச்சிகளில் வந்து போஸ்டர் ஓட்டுறவங்க தான் பதவி கொடுக்க போகிறாரா? இப்போ இருக்கிறவங்க அத்தனை பேர் வந்து போஸ்டர் ஓட்டினவங்களா? இப்போ தமிழ்நாடு டெல்லி பிரதிநிதி போஸ்டர் ஓட்டினவரா? இப்போ உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? இப்போ உனக்கு என்ன? இப்போ ராகவா லாரன்ஸுக்கு என்ன ஆச்சு கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா? கண்டிப்பா. ஆமா, நீ இது இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கூட நான் சொல்றேன். எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்? ஒருவேளை அவன் வந்துட்டு இல்ல நான் வந்து ரொம்ப எளிமையான மனிதர்களுக்கு வழி விடுறேன்னு சொல்றாரோ? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வழியும் ஒரு கேட்டா நீங்க நில்லுங்கன்ற. நான் இது எவ்வளோ பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம். நீங்கள் நில்லுங்க. எதுக்கு உங்களை யாரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியலுக்கு வாங்கன்னு சொல்கிற மாதிரி நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு நான் சொல்லலை. நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. எந்த கட்சியிலாவது உங்களை சேர்க்கறேன்னு சொல்லியிருக்காங்களா? டிவிக்கில் அழைப்பு கொடுத்துருக்கா? டிஎம்கில் அழைப்பு கொடுத்துருக்கா? ஏடிஎம்கில் அழைப்பு கொடுத்துருக்கா? எந்த கட்சி உங்களை அழைச்சிது நான் கேட்குறேன். ஏன் தனி கட்சி தொடங்கிடுங்க, திருச்சி கிழக்கில் போட்டிடுங்க. உங்களை அரசியலுக்கு யார் உங்களை கூப்பிட்டுது? நீங்களே வரீங்க, மக்கள் சொல்கிறோம். நீங்கள் மக்களோட ஆதரவு பெற்ற தாவைக்கால தான் இணைய போவதாக எல்லாமே ரூமர் தானம்மா. ராகவா லாரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராகவா வதந்தின்னு ஒன்றா வச்சுக்கலாம். இது ராகவா லாரன்ஸ் பதில் ராகவா வதந்தியை தான் நீங்கள் பறிப்பு விடுறீங்க. இப்போ தேவையில்லாத இது ஒரு பத்திரிகை செய்தி. இது என்னன்னு நீங்களே தானே சொன்னீங்க, மக்கள் வருஷம். சரி, மக்கள் சொல்லிட்டாங்கல்லப்பா, உங்களை அரசியல் கூப்பிட்டாங்கல்ல. எக்கு தப்பாக பேசி அவன் போகிற வரவெல்லாம் கூப்பிட்டு அடிக்காத அடித்து என்ன பேசணும், நாய்க்கு ஒப்பிட்டு பேசி
மக்களை வந்து நாய்க்கு ஒப்பிட்டுன்னு பேசுறீங்க. ஆமா. அது கேட்டால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது தவறாக புரிந்து கொள்ள எப்படி தான் நீங்கள் பேசுறது அப்படியே தானே இருக்கு. யாருக்கு தவறாக சித்தரிக்க போகிறாங்க? அதுக்கப்புறம் தேவையில்லாமல் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அரசியல் இப்போ நான் வந்து கீழே விழுந்துட்டேன் மீசில் மண் ஓட்டுற மாதிரி எதுக்குன்னு கேட்குறேன் நான். உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வணங்குற கடவுள், எனக்கு கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை, உங்களுக்கு தேவையானது கொடுத்துருக்குறாரு. நிம்மதியாக வச்சுக்கிட்டு ஏதோ நீங்கள் 4 பேருக்கு நல்லதும் செய்கிறீங்க, அது நம்ம நம்புகிறோம். எதுக்கு அவங்களை கொண்டு வந்து காட்சிப்படுத்தி எதுக்கு அதை அசிங்கப்படுத்துறது நான் கேட்குறேன். எதுக்கு நீங்கள் அதை வந்து உங்களுடைய அரசியலுக்கு அவங்கள காட்டுறது அசிங்கம் கிடையாது, அவங்கள நீங்கள் அரசியலுக்காக காட்டுறீங்க பாருங்க, அதுதான் அசிங்கம். அது நீங்கள் ஆதரவற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், அது வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், அவங்கள வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அரசியல் வருகைக்காக இவங்களுக்கெல்லாம் நான் நல்லது பண்ணுறேன், இவங்களெல்லாம் நான் தான் வாழ வைக்கிறேன்னு சொல்லி காட்டுங்க, அதுதான் அவங்களுக்கு அசிங்கம். அவங்க மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிறந்ததோ அல்லது ஆதரவு இல்லாமல் பிறந்ததோ அசிங்கம் கிடையாது. அவங்களுக்குலாம் நான் இதெல்லாம் நான் செய்கிறேன், அதனால் நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் அரசியல் வருகைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொண்டுக்கும் வேறு வேறு. நீங்கள் அரசியலுக்கு வந்து நீங்கள் வந்து கேட்டால் அது மக்கள் சேவையில் போயிடும். இது தொண்டு நீங்கள் செய்கிறது, உங்களுடைய வருவாயை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா தொண்டு. அதை நீங்கள் அழகாக இது வரைக்கும் செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் இருக்கு. சோ இந்த மாதிரி தொண்டெல்லாம் வந்துட்டு ஒருவேளை அரசியல் கட்சிகள் அப்படி ஆயிடுது இல்ல, மூலமா வந்து ஜெயிக்க முடியல. ராகவாலாரன் அப்படி பண்ணாரான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் கிட்ட அந்த பார்வை எப்படி ஆயிடும், ஓ இதுக்கெல்லாம் அரசியலுக்கு வரதா இதெல்லாம் பண்ணி இப்பவே அந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கதான் செய்யுது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அரசியல் வரணும்னு முடிவு பண்ணீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, நீங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்த மக்கள் தொண்டு வந்து எங்ககிட்ட கேட்டால் செஞ்சீங்க, உங்கள் மனசுக்கு தோணுச்சு, உங்கள் அறிவுக்கு தோணுச்சு, உங்கள் மனசுக்கு தோணுச்சு, நீங்கள் செய்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் அரசியல் வரீங்கன்னா உங்கள் மனசுக்கு தோணணும், உங்கள் அறிவுக்கு தோணணும், உங்கள் மனசுக்கு தோணணும், வந்துட்டு போங்க. அது எதுக்கு மக்கள்கிட்ட வந்து பார்த்தா பேசும்போது ஆக்குறீங்க? ஐயோ இவர் எப்போ வருவார் அரசியலுக்கு, ஓ ராகவாலாரன் அரசியல் மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க, அப்புறம் மக்களோட விருப்பம் எல்லாம் பாருங்க. மக்கள் ஏற்றுக்கிட்டா நீங்கள் இருங்க, இல்லை உங்களுக்கு தோல்வி கொடுத்துறாங்கன்னா குட் பை சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் வந்தால் தானே சார் ஓட்டு போட்டியில் ஓட்டு உழுதா இல்லையான்னு தெரியும். நீங்கள் எதுக்கு ஆழம் பார்த்துன்னு இருக்கீங்க? ஸ்ட்ரைட்டாக வாங்க. ராகவாலாரன் அரசு வேணுமா வேணாமான்னு மக்கள் முடிவு பண்ணுறாங்க, வேணான்னு முடிவு பண்ணுறாங்கன்னு திருப்பி போயிடுங்க. அப்படிதானே? இதானே கண்டிப்பாக, இதானே உலக வழக்கம். ஆமாம். அது எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அரசியலுக்கு வர மக்கள் கருத்தை சொல்லுங்கள், எதுக்கு இந்த சீன் போடுறது? தேவையற்ற அசிங்கம் தானே இது. உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி? நீங்கள் கௌரவமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு நடிகர் சார், நீங்கள் நடிகர், நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 4 படம் எடுத்தீங்க. அந்த 4 படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சமுதாயத்துக்கு கருத்துள்ள படங்கள் எல்லாமே. அது பேய் பிசாசு மாந்திரிகம் மந்திரம் ஜோதிடம் அது மாயாஜாலம், அது ஏதோ ஒன்று எடுத்துங்க, ஏதோ 4 குப்பையை எடுத்து போட்டிங்க, காசு பார்த்தீங்க. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 படமோ 200 படமோ நீங்கள் வந்து டான்ஸ் அமைச்சிருக்க வருமானம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வணங்குற கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. அதை வச்சு சந்தோஷமாக இருங்க, 4 பேருக்கு நல்லது செய்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் எதுக்கு நான் அரசியல் வந்துட்டு போங்க, அது எதுக்கு சீன் ஓட்டுறீங்க மக்கள் மத்தியில்? அப்போ எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? இப்போ திடீர்னு ஒருத்தர் அறிவிக்கிறாரு அவங்க வந்து அரசியலுக்கு வரோன்னு சொல்லிட்டு, அது எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒருவேளை எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் கிரியேட் பண்ணிட்டாரு. அதனால எல்லா நடிகர்களுக்கும் ஒரு ஆர்வம் அது உண்மை. அது இப்போ விஜய் வந்து இப்போ இந்த டி ராஜா பாக்கியராஜ் இவங்கெல்லாம் வந்து அரசியலில் வந்து அவங்களால ஜெயிக்க முடியல, வெற்றி பெற முடியல. அதனால் வந்து மற்றவங்களாம் அந்த கிளி இருந்துச்சு. இப்போ விஜய் வந்து வெற்றி பெற்ற உடனே கேட்டால் அவருக்கு தான் தெரியும், விஜய்க்கு தான் தெரியும் வெற்றி பெற்று அவர் வந்து எப்படி இந்த கவர்மெண்ட்டை எப்படி ஃபார்ம் பண்ணிட்டு எப்படி மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு எவ்வளோ தத்தளிக்கிறார்ன்றது அவருக்கு தான் தெரியும். ஆனால் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், விஜய் எளிதாக வெற்றி பெற்று வந்துட்டார், அவர் 108 சீட்டு ஜெயிச்சிட்டாரு, நம்ம ஒரு 10 சீட்டு ஜெயிக்க முடியாதான்னு எல்லா நடிகருக்கும் இருக்குது. எல்லா நடிகர்களுக்கும் இப்போ வந்து கேட்டால் அரசியல் ஆசை வந்துடுச்சு. ஆமாம், நீங்கள் தாராளமாக வரட்டும், வரவே கூடாதான்னு கேட்டு தாராளமாக வரலாமே. ஆனால் அது மக்கள்கிட்டே கேட்காதீங்க அந்த வேலையை. நீங்கள் வந்தீங்கன்னா யாரும் தான் சுயேட்சையோடு நிற்கிறாங்கம்மா, மக்கள் முடிவு பண்ணுறாங்க ஓட்டு சுயேட்சைக்கு ஓட்டு போடணுமா வேணாமான்ட்டு. ஒரு காலத்தில் எம்எல்ஏக்கெல்லாம் சுயேட்சை நின்றவங்களாம் ஜெயிச்சவங்களாம் இருக்கிறாங்க, சுயேட்சை எம்எல்ஏலாம். இப்போ எம்எல்ஏ ஜெயிக்க முடியும் சுயேட்சை, ஏன்னா இப்போல்லாம் அரசியல் பணம் காசு அதுன்னு விளையாட ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வரணும்னா நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு தான் ஒரே தகுதி பணக்காரனாக இருக்கணும். முதல் தகுதியே பணம் இருக்கணும் அவங்ககிட்ட, முதல் தகுதி. அதுக்கப்புறம் பல தகுதிகள் இருக்குது. நீங்கள் வரணும்னா வந்துடுங்க. அதே மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது பேசு பொருளாக்கி மக்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ வேலைகள் இருக்குது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ யோசனை ராத்திரிலாம் யோசனையாக இருக்குது,
ராகவராஜ் அரசியல் வந்து நம்மளை காப்பாற்றுவாரா நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் செய்யக்கூடியது தொண்டு, இது அதிகாரத்தை வந்து செய்யக்கூடிய சேவை. இது நீங்கள் அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க, வந்துட்டு போங்க. இப்போ ஒரு 6 தொகுதி இருக்கும் ஆப்ஷன், அதையும் திருச்சி கிழக்கே நோண்டிட்டு கிடக்குறீங்க. அதுதான் அது தேவையில்லாத விளம்பரம் தான். நீங்க எதிர்பார்க்குறீங்க என்னன்னு கேட்டால் விஜய் கூப்பிட்டு சீட்டு கொடுத்துருவாரு உங்களுக்குன்ட்டு. நீங்க 4 படத்துக்கு டான்ஸ் அமைச்சிட்டா விஜய் கூப்பிட்டு எத்தனை நடிகர்கள் எப்படிலாம் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், நீங்க எப்போ குரல் கொடுத்துருக்கணும்? இன்னைக்கு நீங்க ஆசைப்படுறீங்க விஜய் வந்து நம்மளை வந்து திருச்சி கிழக்கில் நிற்க வைப்பாரா அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல. அது ஆசைப்படுறோன்னா நீங்கள் முதல்ல என்ன செஞ்சுக்கிட்டனா, அவருக்கு ஒரு நெருக்கடி காலகட்டம். கரூர் அந்த ஸ்டாம்பர் அந்த விஷயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ரொம்ப நெருக்கடியாக இருந்துச்சு. அன்றைக்கி நீங்கள் ஆதரிச்சிருக்கணும். நீங்கள் அன்றைக்கி விட்டுட்டீங்க. அன்றைக்கி யாரும் ஆதரிக்கவே இல்லை. ஐயோ இதை செஞ்சாங்க மக்கள் வந்து கொந்தளிப்பாங்க, மக்கள் நம்மளை காரி துப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கிட்டீங்க. ஏன் அரசியல் கட்சி தொடங்கினார்ல, எத்தனை பேர் வாழ்த்து சொல்லிட்டீங்க? இன்றைக்கி வந்து அடுக்குறீங்க. பிறந்தநாள் வந்தவொடனே வாழ்த்துக்கெல்லாம் சொல்கிறீங்களா? அன்றைக்கி வந்து அவர் அரசியல் கட்சி தொடங்கும் போது அன்றைக்கி இவரெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, எதுக்குங்க நம்ம போய் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு. இப்போ ஜெயிச்ச பிறகு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, எல்லாரும் கேட்டால் நம்மளும் இங்கே அறிவிப்பாரா அங்கே அறிவிப்பாரான்னு நினைக்கிறீங்க. அதுக்கு அவசியமாக உங்களுக்கு நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா இவர் நிற்க வைக்கணும், அந்த கட்சியில் சேரணும், இந்த கட்சியில் சேரணும், எந்த கட்சியில் சேரணும்னு முடிவு பண்ண கூட மக்கள்கிட்ட விட்டீங்க. இவர் யார்? ராகவராஜ். எந்த கட்சியில் சேரணுன்றதை நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் ஏன் சொல்லணும்? நாங்கள் எதுக்கு சொன்னோம்? இப்படி நிறைய நான் தான் சொல்கிறேன்மா, இவர் வந்து ரொம்ப மக்களை வந்து தேவையில்லாமல் இவரே வந்து ஒரு கருத்து கேட்டு அதுக்கப்புறம் அது பதில் சொன்னாங்களா, சும்மா அது பேச வைக்கிறது. அப்போதான் எனக்கு என்ன வந்து விளம்பர வெறி இப்படிலாம் இருக்கக்கூடாது. விளம்பர வெறி தான். இப்போ நான் மட்டுமா வந்து இதை எதிர்த்து பேசினேன். எவ்வளோ பேர் பேசுனாங்க, எதுக்கு பேச போகிறாங்க? இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, மக்கள்லாம் வந்து கமெண்ட்டில் பார்த்தீங்கல்ல, எல்லாம் மக்கள்லாம் வர கூப்பிட்றாங்க, வந்துருங்க அரசியலுக்கு, திருச்சி கிழக்கில் போடுங்க, இல்லை விஜய் தலைமையில் போய் கட்சியில் சேர்ந்துருங்க, இல்லை வந்து அண்ணா எந்த கட்சியிலையும் சேர்ந்துட்டு போங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை, சுயேட்சையை கூட போட்டிடுங்க. எங்ககிட்டே இது கேட்குறீங்க? உங்கள் வாழ்க்கையில் நடந்தது அத்தனையும் எங்ககிட்ட கேட்டிங்களா? சொல்லுங்கள். தேவையில்லாமல் அந்த எங்கேயோ அமுங்கி அடங்கி கிடந்தது இந்த ஸ்ரீரெட்டி சம்பவம், உங்களுடைய வீர சாகசம், ராகவா லாரன்ஸின் வீர சாகசம், அது தேவலாம் வெளியே வந்துச்சா? அது தேவலாம் வெளியே வந்துச்சுல்ல? அசிங்கப்பட்டீங்களா? அதுக்கப்புறம் ஆதி அந்தம் முதல் பொண்டாடிங்க, 2வது பொண்டாடிங்க, இதெல்லாம் தேவையில்லாமல் வந்துச்சா? நீங்களே இதே சொல்லுங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள். ஆனால் இதெல்லாம் வெளியே வந்துச்சு. ஏதோ வந்து நீங்கள் அரசியல் கட்டுறீங்க. இந்த அரசியலுக்கு வர்றது கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து திருச்சி கிழக்கில் சுயேட்சையை போட்டி போட சொன்னீங்கன்னா கூட அது பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்கள்கிட்ட அதை வந்து விவாத பொருளாக்குறீங்க. ஒரு அரசியலுக்கு வரலாமா வேணாமா, இதை யாருமே செஞ்சது கிடையாது. இப்போ விஜய் அரசியலுக்கு வரணும்னு நினச்சாரு, வந்துட்டார். விஜயகாந்த் வரணும் வந்துட்டார். மக்கள்கிட்ட எல்லாம் கருத்து கேட்கவே இல்லை. மக்கள்கிட்ட நீங்கள் எதுக்கு கருத்து கேட்குறீங்க? ஸோ அதுதான் இங்கே வந்து இதுவாச்சு. சார், இப்போ இந்த வேலையில் எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்துட்டாங்க, நிறைய நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வராங்க, ராகவா லாரன்ஸ் கூட மக்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இதுலேருந்து எப்படி அஜித் மட்டும் தப்பிச்சார் சார்? அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லையா? இதுதான் தெளிந்த நல்ல கேள்வி. இது உள்ளபடியே சொல்கிறேங்க. உள்ளபடியே வந்து அஜித் வரணும்னு நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி அதிமுக அஜித் கிட்ட இருந்திருப்போம். ஏன்னா ஆமாம் ஓகே, ஜெயலலிதா அவர்கள் வந்து அஜித் மீது வந்து அதீத நம்பிக்கை கொண்டு அவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் வந்து அழைச்ச போது கூட இவர் தான் அதை மறுத்துட்டார். அஜித் தான் மறுத்துட்டார். ஒருவேளை அன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அதை ஒரு மெம்பராக இருந்தால் கூட, ஒரு அதிமுக ஒரு மெம்பராக இருந்தால் கூட இன்றைக்கி சொல்ல முடியாது. இன்றைக்கி அந்த கட்சி கூட அவர் கையில் கூட இருந்திருக்கும். அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்களே வந்து விரும்பும் போது கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து அதை விரும்பலை. அது உண்மை. சில பேர்கிட்ட கேள்வி கூட கேட்டதாக கூட சொல்கிறாங்க, அவருக்கு அரசியலுக்கு வந்து விருப்பமே இல்லாமல் இருக்கிறாரு, அவருக்கு அரசியல் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் உண்டு. சில நேரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மகன் இருந்தால் இந்த வயசில் ஒரு மகன் எனக்கு இருந்திருப்பாரு கூட சொன்னதாக தகவல் இருக்குது. எனக்கு ஒரு மகன் இருந்தால் இந்த அஜித் மாதிரி இந்த வயசில் எனக்கு ஒரு மகன் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக கூட ஒரு தகவல் இருக்குது. அஜித் மீது ஏதோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தாய் அன்பு இருந்திருக்கு. யாருக்கு? ஜெயலலிதாக்கு. ஆனால் அதையே அவர் வந்து பார்த்தீங்கன்னா புறந்தளித்தார். ஏன் ஒரு வீடியோவில் பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், அஜித்துக்கு மனசாட்சியே கிடையாது. இந்த அதிமுக வந்து கண்ணுக்கு முன்னாடி அழியும் போது அந்த அதிமுக வந்து உயிராக நேசித்த அந்த தலைவி வந்து பார்த்திங்கன்னா வந்து நேசத்துக்குரிய மனிதராக வந்து
பாசத்துக்குரிய மனிதராக வந்து அஜித் இருந்திருக்கிறாரு. ஆனால் இந்த கட்சி இப்படி அழிஞ்சு போகும்போது அதை வந்து கண்டு காணாமல் போயிட்டே இருக்கிறாரு. அவர் எடுக்கிற முடியுமா? அது அஜித் எடுக்க முடியும். அது ஏதாவது தப்பு சொல்ல முடியாது. நீ ஏன் அரசியலுக்கு வரலன்னு நம்ம கேட்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. சொல்லுங்க, கேட்க முடியாது. அது அவர் எடுக்கிற முடிவு. அது மாதிரி லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முடிவு எடுக்கணும். நான் அரசியலுக்கு வரணுமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா முடிவும் நீங்கள் தானே எடுக்கிறீங்க. ஆமாம் சார். அதே மாதிரி ரஜினி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வராமல் விட்டுட்டோமோன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரோ உண்மையிலேயே? அப்படிலாம் இல்லைம்மா. வந்து எல்லா மனிதருக்கும் எல்லா எண்ணங்களும் வரதான் செய்யும். ஒரு காலகட்டத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பை அப்போ அவங்க வந்து தவற விட்டாங்க. அதனால் அவங்க அவர் கண்ணுக்கு தெரிஞ்சு தானே அவர் தவற விட்டார். அவருக்கு தெரியுமே அவருக்கு. ஏன் இந்த 2021 தேர்தலில் அவர் களத்தில் நாங்களும் இருக்கிறோம்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவரே வேணாம்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதை அப்புறம் எப்படி அவர் நினைப்பாங்க? திருப்பி எப்படி ரிவர்ஸ் வர்றாங்க? அவங்க தானே கடந்து போகிறாங்க. வேறு யாரும் ஒன்றும் தடுக்கலையே, பறிக்கலையே. தடுத்து நிறுத்தினா சொல்லலாம் நான் வந்திருப்பேங்க, அவர் தானே தடுத்துட்டாரு. அவங்க தானே முடிவு எடுக்கிறார். அவர் தானே முடிவு எடுக்கிறார் நான் வரலங்கிறத. அப்புறம் எப்படி ஃபீல் பண்ண முடியும்? இருக்கிற இந்த மற்றவர்கள் இப்போ வந்து விஜய் சார்ந்தவர்கள் வந்து சொல்கிறாங்க என்னென்னா வந்து அவர் வந்து பொறாமப்படுறாரு, வயிற்றுச்சல் படுறாரு அப்படின்னு எடுத்து விடுறாங்க. எனக்கு தெரியும் அவங்க வேற யாராவது தடுத்துருந்தாங்கன்னா சொல்லலாம் நான் வர்றதா தான் இருந்தேன், அவங்க தடுத்துட்டாங்க, அப்போ வந்து சொல்லலாம் ஏக்கத்தோட. அதனால் அதெல்லாம் உண்மை இல்லை. கண்டிப்பாக சார். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றிமா.